ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நீங்கள் இந்திய மக்களை பிச்சைக்காரர்களாக பார்க்கிறீர்கள், மானம் கெட்டவர்களாக பார்க்கிறீர்கள், சுயமரியாதை தொட்டு பார்க்கிறீர்கள். இதனால தான் மோடி பேசணும். இந்தியாவில் இருக்கிறவனுக்கு பெரிய பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, யாராவது இங்கிலீஷ் பேசணும்னா கையை கட்டிப்பான். அது மோடியாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு கொண்டு எப்பயுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை. இந்த சங்கி பசங்களாம் என்ன சொல்றான், இதுக்கு பிரதமர் பதில் சொல்லணுமா? வெளியுறவுத்துறை அமைச்சர் பதில் சொல்றாருல்ல, மோடியை விட அமித்ஷா எப்படி ஆபத்தானவரோ, அமித்ஷாவை விட யோகி ஆதித்யநாத் எப்படி ஆபத்தானவரோ, அதை போல ட்ரம்பை விட மிக மோசமான ஆபத்தானவர் டிவான்ஸ். எந்த பொருளை எங்க வாங்கணும் முடிவு பண்ண வேண்டியது நாம. எனக்கு என்ன விலை கம்மியா இருக்கு, நான் புட்டின்ட்ட வாங்குறேன். யாரிடம் என்ன வாங்கும் என்பதை ட்ரம்ப் எப்படி தீர்மானிக்க முடியும்? இந்த வரி விதிப்பை குறைப்பதற்கு உண்டான எந்த முயற்சிகளும் எடுக்கல ரைட். நீ என்ன பாத்துக்கலாம் அப்படின்னு ஒண்ணு சொல்லலாம் இல்ல. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வே பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். இந்தியாவே பரபரப்பாக பேசக்கூடிய செய்தி, அமெரிக்க வரி விதிப்பு. ட்ரம்ப்பும் மோடியும் இணை புரியாத நண்பர்கள், இந்த அளவுக்கு ஒரு நட்பு இருக்க முடியுமா அப்படின்லாம் எல்லோரும் பேசினாங்க. தேர்தலுக்கு அவர் இங்கே வந்தார், 2 பேரும் நடந்துக்கிட்டே போகிறாங்க, பேசிக்கிட்டே டீலாம் இவர் ஊற்றி கொடுக்குறாரு, சாப்பிட்டாரு. இவர் அங்கே போனார், பேசினார், விருந்தெல்லாம் பங்கேற்றார், கலந்துக்கிட்டார். இது போன்ற நண்பர்கள் உண்டா அப்படின்லாம் பேசுனது. இப்போ திடீர்னு வரி விதிப்பு, அவர் ஆட்சிக்கு வராரு ட்ரம்ப்பு. இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கெல்லாம் வரி விதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னவர் திடீர்னு வரி விதிப்பு விதிக்கிறார். முதல்ல 25% சொன்னார், அப்புறம் கூடுதலாக 25%. முதல்ல 25% சொன்னதுக்கே இது நியாயமற்றது அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சகம் வழியாக ஒரு செய்தி குறிப்பு வெளியாச்சு. இது நியாயமற்றது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தலை. அதுக்கப்புறம் மீண்டும் 25 போட்டது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இப்போ ஒரு 3 நாடுகளுக்கு, சீனா, துருக்கி, இந்தியா, மற்ற நாடுகளுக்கெல்லாம் கம்மி தான். இப்போ குறிப்பாக இந்தியாவுக்கு ஏன் இந்த அளவுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுது. இந்தியா இதை எப்படி சமாளிக்கும், எப்படி கொண்டு போகும்? 30 தடவைக்கு மேலே அவர் சொல்லிட்டார், இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை நான் தான் முடித்தேன் அப்படின்னு சொல்லி. மோடி அதுக்கு எந்த ஒரு நேரடியாக பதிலும் எதுவும் சொல்லலை. பாராளுமன்றத்தில் ஜெய்சங்கர் சொன்னார், அதெல்லாம் கிடையாது, அவங்க தலையீடுலாம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் மோடி எந்த பதிலும் நேரடியாக சொல்லலை. அதனால் வந்த விளைவா, எதனால் இந்த ஈகோ? அதாவது ராஜவேல், இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி கலைஞருடைய நினைவு நாள். முத்தமிழ் அறிஞர் என்று சொல்வது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழை விட 4ஆம் தமிழ் என்பது கலைஞருக்கு பொருந்தும். அந்த 4ஆம் தமிழாக வாழ்ந்து மறைந்த, விமர்சனங்களுக்கு உட்பட்ட, இருந்தாலும் எல்லோராலும் போற்றப்படக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களுடைய நினைவு நாள் என்பதை நினைவில் கொண்டு, அது ஒரு தமிழ் அறிஞராக பார்க்கும்போது எனக்கு அந்த மரியாதை செலுத்த வேண்டும் என்பதில் எனக்கு எப்பொழுதுமே முதல் கருத்து. இதை கடந்து இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போகணுன்னா, தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நகமும் சதையும் போல் அப்படின்னு. நான் இன்னொரு வழியாக சொல்கிறேன். ஹோட்டலுக்கு போகணுன்னு வச்சிங்களேன், இலையும் சாப்பாடும் போலன்னு ஒன்று இருக்குது. போனீங்கன்னா நல்ல வாழை இலையெல்லாம் போட்டு எல்லாத்தையும் வச்சு பரிமாறி பில்லு போடுற வரைக்கும் தான் அந்த இலைக்கு வேல்யூ. பில்லு போட்ட உடனே இலை எங்கே போச்சுன்னு தெரியாது. அந்த மாதிரி நகமும் சதையும் போல் இந்த இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ட்ரம்ப்பும் மோடியும் இன்றைக்கி இலையும் சாப்பாடு மாதிரி ஆயிட்டாங்க. நாம் இதை நகைச்சுவையாக பேசுவதை விட, மோடியை பற்றி விமர்சனம் செய்வதை விட, 143 கோடி மக்கள் வசித்து கொண்டிருக்கின்ற இந்தியா என்கின்ற உலகத்தினுடைய 2வது மிகப்பெரிய குடியரசு, ஜனநாயக நாடு என்பதற்கு, ஒரு இந்தியன் என்பதற்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற மரியாதை என்ன? நம்முடைய சுயமரியாதை என்ன? இந்த சுயமரியாதையை கிட்டத்தட்ட 30-35 கோடி மக்களை மட்டுமே வைத்துக்கொண்டு பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் உலகத்தினுடைய தலைவனாக, உலக நாடுகளுடைய தலைவனாக தன்னை நடத்தி கொண்டிருக்கின்ற அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள், அந்த அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் என்பது குறிப்பாக ட்ரம்ப் குடியரசுத் தலைவராக பதவியேற்றதற்கு பின்னால் ஏற்பட்ட மாற்றங்கள். அந்த மாற்றங்களுடைய அடிப்படையில் இந்தியா சாதித்தது என்ன, போதித்தது என்ன, இப்பொழுது பாதிக்கப்பட்டிருப்பது என்ன? இதுதான் நம்ம பேசணும், நேர்மையாக பேசணும்னு கேட்டிங்கன்னா. இப்போ ட்ரம்ப் என்பவர் அந்த நாட்டில் மகா என்று ஒரு இயக்கமாக மாறினார்னு
தேர்தல் வரும்போது நான் ஒரு நிகழ்ச்சியில் பேசினேன், நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க. மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் என்று இருக்கின்ற ஒரு இயக்கத்திற்கு ஆதரவாக அமெரிக்காவில் இருக்கின்ற குடிமக்களுக்குத்தான் முதல் மரியாதை கொடுக்க வேண்டும், மண்ணின் மைந்தர்களுக்குத்தான் எல்லாவற்றிலும் முன்னுரிமை அப்படின்னு பேசிட்டு சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதுதான் எனது கொள்கை என்றதனுடைய அடிப்படையில் நம்மூர்காரன் ஒரு 100-150 பேர் செயினை போட்டு கொண்டு வந்து இறக்கி விட்டு போனாங்க சண்டிகாரில். சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அன்னைக்கு வாய்மூடி மௌனியாக இந்தியா இருந்ததற்கு பலன். அதுக்கு பின்னாடி அந்த குடியேற்ற கொள்கையை வந்து டெய்லி அவர் மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்கார். H1B விசாவுக்கு இந்த மாதிரி, க்ரீன் கார்டாக இருந்தாலும் நாங்கள் வெளியில் அனுப்புவோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, விசா அப்ளிகேஷன் நீங்கள் போடும்போது $15,000 வந்து முன்வைப்பு தொகை போடணும். 13 லட்ச ரூபா கட்டினா தான் டூரிஸ்ட் விசாவே கொடுக்க போகிறான். அது அடுத்த வாரத்துக்குள்ளே வரப்போகுது. எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்னு பேர் அவர் கையெழுத்து போட்டார். இன்னும் 20-25 நாளில் வரப்போகுது. நீங்கள் டூரிஸ்ட் விசாவுக்கு போனாலும் கூட ஒரு பட்டியல் வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க, எந்தெந்த நாடுகள்னு. எந்தெந்த நாடுகளில் வந்து குடியேறி 6 மாத காலம், அதாவது அந்த விசா காலம் இருக்குல்ல, 6 மாதம் முடிந்து திரும்பாதவர் நாடுகளுடைய பட்டியல் ஒன்று வெளியிட போகிறாங்க. அந்த பட்டியலில் இருக்கிற நாட்டிலேருந்து யார் விசாவுக்கு அப்ளை பண்ணாலும் $15,000 டெபாசிட் கட்டினா தான் உங்களுக்கு விசா கிடைக்கும். ஒரு குடும்பத்தோடு ஒரு 4 பேர் போனீங்கன்னா நீங்கள் 52 லட்ச ரூபா டெபாசிட் கட்டணும். 6 மாதத்துக்குள்ளே திரும்பி வந்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். விசா காலத்தை மீறி அங்கே இருந்தீங்கன்னா அந்த பணம் போச்சு ஃபோர்ஃபிட் ஆயிடும். இது வந்து ஒன்று வரப்போகுது. இதை வந்து டெய்லி அவர் மிரட்டிகிட்டு இருக்கார். மிரட்டிட்டு இருந்ததனுடைய அடிப்படையில் வந்து மற்ற உலக நாடுகளை வந்து அவர் எப்படி நடத்துகிறாரு, மற்றவர்களுக்கு என்ன மரியாதை தர்றாருன்றது வந்து செலன்ஸ்கி போய் வெள்ளை மாளிகையில் உட்கார்ந்துருக்கும் போது டிவான்ஸ் துணை குடியரசுத் தலைவரும் ட்ரம்ப் அவர்களும் ஒரு ஜனநாயக நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் ஜெலன்ஸ்கியை எப்படி நேரடியாக மிரட்டினார்கள்னு இந்த உலகம் பார்த்துச்சா இல்லையா? ஆமாம், அந்த டிவான்ஸ் வந்து ட்ரம்பை விட மிக மோசமான கொள்கைகளை கொண்டவர். நம்மூர் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. உஷா சிலுக்கூரி, ஆந்திராவை சார்ந்த ஒருத்தங்க, சென்னையில் பிறந்து வளர்ந்தவர், படித்து வளர்ந்தவர். அந்த உஷா சிலுக்கூரியினுடைய கணவர் டிவான்ஸே மிக மோசமான கொள்கைகளை கொண்டவர். அதாவது மோடியை விட அமித்ஷா எப்படி ஆபத்தானவரோ, அமித்ஷாவை விட யோகி ஆதித்யநாத் எப்படி ஆபத்தானவரோ, அதை போல் ட்ரம்பை விட மிக மோசமான ஆபத்தானவர் டிவான்ஸ். இன்றைக்கி ட்ரம்ப் வந்து அறிக்கை விட்டுருக்காரு, குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளராக அடுத்து வருகின்ற தேர்தலில் டிவான்ஸ் நிறுத்தப்படுவார்னு. இப்போ ஒருவேளை அவர் வந்துட்டார்னா இந்த நிலைமை இன்னும் எவ்வளோ மோசமாக இருக்குன்றதுக்கு நான் சொல்ல வரேன். இப்போ இப்படி உலக நாடுகளுடைய தலைவர்களை எல்லாம் மிக கீழ்த்தரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ட்ரம்ப் இது வரைக்கும் 30 தடவை பேசிட்டாரு. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த போரை நான் தான் முடிவுக்கு கொண்டு வந்தேன்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கார் 30 முறை. இதோடு இல்லை, கம்போடியாவுக்கும் தாய்லாந்திற்கும் இடையான போரையும் நான் தான் நிறுத்தினேன், ரஷ்ய போரையும் நான் தான் நிறுத்துறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் புட்டின்கிட்ட என்று பேசிக்கொண்டிருக்கிற ட்ரம்ப் அவர்கள் இந்தியா பாகிஸ்தான் போரை தான் நிறுத்தியதாக 30 முறைகளுக்கு மேல் சொன்னதற்கு பின்னாலும் இந்தியாவினுடைய பிரதமரிடமிருந்து இன்னும் ஒரு வார்த்தை கூட பதில் வரல. இந்த சங்கி பசங்களாம் என்ன சொல்கிறான், இதுக்கு பிரதமர் பதில் சொல்லணுமா? வெளியுறவுத்துறை அமைச்சர் பதில் சொல்கிறார்ல, எந்த வெளிநாடும் இதற்கு பங்கேற்கவில்லைன்னு மோடி சொல்லிட்டார்ல, அதுக்கு பிற்பாடு வேறு என்ன வேணும்னு கேட்குறான். நான் வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் என்ற மனிதருடைய ஈகோவை டச் பண்ணுற பாயிண்ட் இதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நரேந்திர மோடி அவர்கள் இந்த நகமும் சதையும் போலன்னு நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி வந்து ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு எங்கே போனாலும் மோடி வந்து என்னுடைய நண்பன் அவர் கதை விடவும், ட்ரம்ப் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பன் இவர் சீன் போடவும், அந்த ஊரில் நடந்த தேர்தலுக்கு வாக்குகளை கவர்வதற்காக, இந்தியர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக நரேந்திர மோடியை ட்ரம்ப் பயன்படுத்தி கொண்ட விதமும், கோவிட் சமயமாகவே இருந்தாலும் கூட ட்ரம்புக்கும் எனக்கும் உண்டான நெருக்கம் என்ன என்பதை காண்பிப்பதற்காக கோவிட் சமயத்தில் ஜக்கி வாசுதேவிற்கு அடுத்தபடியாக எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் அகமதாபாத் ஸ்டேடியத்தில் 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேரை கூட்டினவர் தான் மோடி ட்ரம்ப் வருகைக்கு. அப்போ கூட குஜராத்தோட 2 பக்கமும் திறந்துடக்கூடாதுன்னு 2 பக்கமும் புடவையெல்லாம் கட்டி ரோடெல்லாம் மறைச்சி கூப்பிட்டு போனாங்க. இப்படி தனது நெருக்கத்தை காண்பித்து கொண்ட இந்திய பிரதமர் மோடி அவர்கள் தனிப்பட்ட முறையில் ட்ரம்புக்கு இருக்கிற ஈகோ என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் 30 முறை பேசியும் என் பெயரை நீ பேச மாட்டேன் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய கர்வம் ஒன்று. 2வது, உலகத்தில் இருக்கின்ற எந்த நாடாக இருந்தாலும் பொருளாதார போர் இதுக்கு. இந்த போர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரத்தை வீழ்த்துகின்ற ஒரு போராக வந்து பார்க்கணும். இது வந்து அது டாக்ஸ் டெரரிசம், அது டாக்ஸ் வார்னு வச்சுங்க.
இந்த டாக்ஸ் வார் கொண்டு வந்தனுடைய பின்னணி என்ன, ஒன் அமெரிக்கா பியூட்டிஃபுல் பில்லுன்னு அவர் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார். உலக நாடுகள் யாராக இருந்தாலும் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்றால் எங்களுடைய பொருட்களுக்கு நீங்கள் வரி விதிக்க கூடாதுன்னு முதல்ல கேட்டாங்க. இந்தியா போன்ற பல நாடுகள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. இப்போ உதாரணத்துக்கு டெஸ்லா கார் இந்தியாவுக்கு வந்திருக்கு இல்லையா, அந்த மாடல் பேர் ஒய் மாடல்னு பேர். அந்த காரினுடைய உண்மையான அமெரிக்காவினுடைய விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 32 லட்சம் ரூபாய். ஆனால் இந்தியாவில் வந்து அதனுடைய விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா தொடக்கமே 61 லட்சம் ரூபாய். கிட்டத்தட்ட 2 பங்கு வரி விதித்து தான் அந்த கார் வந்து இந்தியாவுக்கு வருது. அப்போ எலான் மஸ்கை குளிப்பாட்டுவதற்காக அந்த காருக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்க. அந்த எலான் மஸ்கை இன்றைக்கி ட்ரம்ப் கூட முட்டிக்கிட்டு வெளியில் போயிட்டார். அப்போ அமெரிக்க பொருட்களுக்கு நீங்கள் இந்த வரி விகிதத்தை குறைக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய வரி விகிதத்தை நாங்கள் ஏற்றுவோம். நீங்கள் அமெரிக்காவுக்கு எந்த பொருள்லாம் ஏற்றுமதி பண்ணுறீங்களோ அது அங்கே இறக்குமதி. அப்போ அதுக்கு நாங்கள் வரி விகிதத்தை அதிகரிப்போம்னு சொல்லி தான் இந்த பிரச்சனையை வந்து இந்த பில்லு மூலமாக ட்ரம்ப் கொண்டு வர்றார். இந்த சட்டம் மூலமாக கொண்டு வரும்போது பல நாடுகள் வந்து பயந்தாங்க. ஐரோப்பிய யூனியனே வந்து, ஆனால் ஐரோப்பிய யூனியனுக்கு வந்து அமெரிக்காவை எதிர்த்து நிற்பதற்கு உண்டான முதுகெலும்பும் திராணியும் இருக்குது. ஏன்னா அவருடைய வரலாறு வேறு. ஐரோப்பியர்கள் எப்பொழுதும் அமெரிக்காவை விட உயர்ந்தவர்களாக தங்களை நினைத்து கொண்டு தான் அங்கே இருக்கிற சாதாரண குடிமகனை வீட்டை விட்டு வெளியில் வருவான். இந்தியாவில் இருக்கிறவனுக்கு பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா யாராவது இங்கிலீஷ் பேசணும்னா கையை கட்டிப்பான். அது அவன் டிஎன்ஏல இருக்குது. அது மோடியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இவங்களுக்கு உண்டு எப்போயுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு. ட்ரம்பினுடைய நண்பன் பெருமையாக சொல்லிக்கிற நீங்கள் 140 கோடி மக்களுக்கு உண்டான தலைவராக பிரதமராக இருக்கின்ற உங்களை பார்த்து ரஷ்யாவிடமிருந்து நீ ஆயில் வாங்குகின்ற காரணத்தால், எண்ணெய் வாங்குகின்ற காரணத்தால் நான் இந்த வரி விகிதத்தை முதல்ல 25% எப்போ கொண்டு வராருன்னு கேட்டிங்கன்னா ஜூலையோட எண்டில் கொண்டு வந்து அது ஆகஸ்ட் 7 இன்னையிலேருந்து நடைமுறைக்கு வருது. இந்த நடைமுறைக்கு வரும்போது நேற்று தூக்கி குண்டை போட்டு இன்னொரு 25% நான் ஏற்றுறேன், இது ஆகஸ்ட் 21 நடைமுறைக்கு வரும்னு சொல்லி தான் சார் பாமரனும் ஒரு கேள்வி வருது. ஒரு ஜனநாயக நாடு இது, நாம் வந்து எந்த பொருளை எங்கே வாங்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நாம். அவர் வந்து எப்படி நமக்கு இது வந்து நீ ஏன் அங்கே வாங்குற, அதனால் உனக்கு நான் இவ்வளோ ரூபா 25% வரி விதிப்பேன்னு சொல்கிறது நியாயமா? பாமரனுக்கு வர கேள்வி இல்லை, இது வந்து பாரத பிரதமர் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய பிரதமர். இந்தியாவிற்கு செய்கின்ற அவமானத்தை மோடி அவர்களுக்கு செய்தாலும் என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. என்னுடைய விமர்சனங்களை தாண்டி என் பிரதமர் இல்லையா, அவர் அவமானப்படுத்தினா நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போது ஒரு நாடு யாருக்கிட்ட எண்ணெய் வாங்கணும்னு முடிவு பண்ணுறதுக்கு இவர் என்ன பேட்டை ரவுடியா? பேட்டை ரவுடி தான் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா இன்னொரு பொருளாதார போர் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு. இந்த உத்தரப்பிரதேசலாம் வந்து இந்த காவடி தூக்கிட்டு போகிறாங்கல்ல, போயிட்டு இருக்கும்போது கடையில் பேர் போடணும், முஸ்லீம் பேர் இருந்தால் அந்த கடையில் வாங்கக்கூடாது. கன்வர் யாத்திரை, நீங்கள் வந்து முஸ்லீம் கடையில் பொருள் வாங்கக்கூடாது, ஃபோன் நம்பரை போடணும்லாம் கேட்டாங்கல்ல. நீ இப்படி பொறுக்கித்தனம் பண்ணினா அவன் அப்படி சண்டித்தனம் பண்ணுவான். அவன் என்ன சொல்கிறான், இவ்வளோ பெரிய ஜனநாயக நாடு யாரிடம் என்ன வாங்கணும் என்பதை ட்ரம்ப் எப்படி தீர்மானிக்க முடியும்? எனக்கு என்ன விலை கம்மியாக இருக்குது நான் புட்டின்ட்ட வாங்குகிறேன். ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நட்பு வந்து எப்பொழுதுமே வந்து ரொம்ப சாதகமான ஒரு இல்லை. இந்தியா அங்கே வாங்குறதுனால பணம் அவங்களுக்கு போகுது, அதனால அந்த அந்த பணத்தை வச்சு அவங்க போர் செய்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ உலக நாடுகள் எல்லாத்துக்கும் நீ ஆயுதம் விற்கிறிய, நீ ஏன் விற்கிற? ஏங்க நான் என்ன சொல்கிறேன், ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, 9/11 சொல்லுவாங்கல்ல, இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்டதற்கு காரணம் இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு உலகம் பூரா பேசுகிறீங்க. அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் இருந்த இடத்தை தேடி போய் அழிச்சிங்க ஒசாமா பின் லேடனை. ஆனால் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்த நாடு வந்து பாகிஸ்தான், அவன் பதுங்கி இருந்த நாடு வந்து ஆப்கானிஸ்தான். அவர்களுக்கு பணபலமும் பக்கபலமாக இருந்தது எல்லாம் சவுதி அரேபியா போன்ற மத்திய கிழக்கு நாடுகள். அங்கே போய் படைத்தளத்தை வச்சுக்கிட்டு கத்தாரில் போய் ஃப்ளைட்டு கொடுத்தா வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு சவுதி அரேபிய மன்னர்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு கொலை குற்றத்தில் வந்து ஈடுபட்ட ஒரு இளவரசனை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கேன். சவுதி இளவரசர் கஷோகி பத்திரிகையாளர் கொல்லப்பட்ட வழக்கில் வந்து ஒரு குற்றவாளி அமெரிக்காவுக்கு போனால் கைது செய்யணும், கைது செய்யக்கூடாதுன்றதுக்காகவே துணை பிரதமர்னு ஒரு பதவியை உருவாக்கி டிப்ளமாட்டிக் பாஸ்போர்ட் கொடுத்தவங்க தான் சவுதி. அதை ஏற்றுக்கொண்டது தான் அமெரிக்கா. ஆக பணம் பணத்தோடு சேரும், பணத்திற்கு மதம் இல்லை, பணத்திற்கு இனம் இல்லைன்னு நான் தனியாக பேசினேன். அவங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள்லாம் கிடையாது. பணம்னு வந்ததுன்னா இந்த பக்கம் இஸ்லாமியர்களை எதிரின்னு சொல்லி பேசுவான், அங்கே போய் கையை தோளில் கை போட்டுப்பாங்கன்னு பேசியிருக்கேன். இப்போ சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் வந்து நம்ம பெட்ரோல் வாங்குகிறோம், ஈரான்லேருந்து கூட வாங்கலாம். முன்னாடி ஈராக்லேருந்து வாங்கிட்டு இருந்தோம். வாழப்பாடி ராமமூர்த்தி இருக்கும்போதெல்லாம் ஈராக்கா கிட்ட வந்து மிகப்பெரிய ஒப்பந்தம் இருந்தது. வாழப்பாடி ராமமூர்த்தி வந்து பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தபோது ஈராக்கிடமிருந்து ஆயில் எண்ணெய் வாங்குவதற்கு மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் இருந்தது. அதில் ஊழல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இப்படிப்பட்ட
மத்திய கிழக்கு நாடுகள், அரேபிய நாடுகள் இவங்ககிட்டலாம் வாங்கறது இல்லாமல் ரஷ்யாவோட நீ வாங்கக்கூடாதுன்னு சொல்வதற்கு ட்ரம்புக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இப்போ இந்த பக்கம் புட்டினை நேரடியாக மிரட்ட முடியல, இந்த பக்கம் ஜின்பெங்கை நேரடியாக மிரட்ட முடியல, சைனா கிட்ட மோத முடியல, ரஷ்யா கிட்ட மோத முடியல. ஏனென்றால் அவர்கள் இருவரும் சமபலத்துடன் எதிர்த்து நிற்கக்கூடிய நாடுகள். அதான் விட்டாங்களே, கத்தார் விமான நிலையத்தில் தானே போட்டாங்க. ஆமாம், எதிர்த்து நிற்கக்கூடிய நாடுகள். ஈரான்கிட்ட போய் மோதினாங்க, ஒரே ஒரு அடி அடித்தாங்க அந்த படைத்தளத்தை. இன்னைக்கு பேச்சே காணான் ட்ரம்புக்கு. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இங்க இருக்கின்ற தலைவர்களிடம் சரி, மற்றவர்களிடம் சரி, யாராவது ஒருத்தர் இங்கிலீஷ் பேசிட்டு கோட்டு சட்டை போட்டு வந்தான்னா, கோட்டு டையை போட்டு வந்தான்னா, அதே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு இங்கிலீஷ் பேசி கொண்டிருக்கின்ற அல்லது ஆங்கிலத்தில் பேசி பழகுகின்ற தாழ்வு மனப்பான்மை கொண்ட குடிமக்களை வைத்திருக்கின்ற வரைக்கும் நமக்கு விடிவு காலம் கிடையாது. நான் எனக்கு 1000 விமர்சனங்கள் உண்டு நரேந்திர மோடி பற்றி, மிக கடுமையான விமர்சனங்கள் உண்டு. ஆனால் என்னுடைய பிரதமர் என் நாட்டிற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கு இன்னொரு நாட்டினுடைய குடியரசுத் தலைவருக்கு கொஞ்சம் கூட உரிமை கிடையாது. அந்த உரிமை ட்ரம்புக்கு கொடுத்தது யார்? ட்ரம்ப் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து அவர் பேசுறார், இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான போரை நான் தான் நிறுத்தினேங்கிறார். பாகிஸ்தான்ல இருந்து ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு, ட்ரம்புக்கு நோபல் பரிசு கொடுங்க அமைதிக்கின்றார். அந்த அளவுக்கு போகும்போது பாகிஸ்தானை 24 மணி நேரமும் எதிரியாக கருதி கொண்டிருக்கின்ற இந்தியா நாட்டினுடைய எதிர்வினை இன்னைய தேதி வரைக்கும் ஒன்றும் இல்லை. பார்லிமெண்ட்ல பேசும்போது கூட பாராளுமன்றத்தில் இந்தியாவினுடைய பிரதமர் எந்த வெளிநாடும் நமக்கு தலையிட்டு இந்த போரை நிறுத்தன்னு நீங்க சொல்றீங்க, சொன்ன அடுத்த அரை மணி நேரத்தில் இன்னொரு போஸ்ட் போடுறார் ட்ரம்ப். அப்போ ஒரு சாதாரண இந்திய குடிமகனுக்கு என்ன கேள்வி வருதுன்னு கேட்டீங்கன்னா, மாண்புமிகு மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்களே, உங்களை அவர் இந்திய பிரதமராக பார்க்கிறாரா அல்லது நீங்களே உங்களை அழைத்து கொண்ட சாயாவாலாவாக பார்க்கிறாரா? என் நாட்டினுடைய பிரதமருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் அவர் ஏன் கொடுக்கவில்லை? அவர் கொடுக்காமல் இருப்பதற்குண்டான காரணத்தை நீங்கள் ஏன் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறீர்கள்? ஒரு நாட்டினுடைய பிரதமராக இந்த இந்திய மண்ணினுடைய சுயமரியாதை காப்பதற்காக எந்த இடத்திலும் பேசிக்கொண்டிருக்கின்ற ட்ரம்ப் சொல்வதில் உண்மை இல்லை என்று பேசுவதற்கு நரேந்திர மோடியினுடைய வாய்க்கு பூட்டு போட்டவர்கள் யார்? அவருடைய மனசாட்சிப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம போய் தேர்தலுக்கு ஓட்டு கேட்க போனோம், ரோட் ஷோ போட்டு அங்கே போய் ட்ரம்ப் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டோம். இந்தியாவில் நம்ம சொன்னால், நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் ட்ரம்ப் உடனே பேசுவார்னு சொன்னாரா இல்லை தேர்தல் முடிஞ்ச உடனே? அந்த நெருக்கமும் இப்பொழுது இறுக்கமாக மாறினதுக்கு என்ன காரணம் என்பதை இந்திய மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் இப்போ பாருங்கள், நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி செய்தியை பார்த்துட்டு வரேன், பங்குச்சந்தையில் 575 புள்ளிகள் கீழே விழுந்துருச்சு. இந்த வரி விதிப்பு அப்படி நீங்கள் கேட்டதால இந்தியாவுக்கு என்ன பாதகம்? ட்ரம்ப் முதல்ல 25, அப்புறம் 25, இப்போ 50 ஆயிடுச்சு வரி விதிப்பு. இப்போ இதனால் என்ன பாதிப்பு இந்தியாவுக்கு ஏற்படும்? ஏற்றுமதியில் பாதிப்பு, இப்போது இறக்குமதியில் பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக டேக்ஸ் போட்டால் தான் உண்டு. அதுக்கு நீங்கள் எதுக்கு போட போகிறீங்கன்றதை பட்டியல் கொடுக்கணும். இப்போ ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்ம நாமக்கல்ல முட்டை இருக்குல்ல, இந்த முட்டை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிட்டு, அப்படி ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கும்போது 25% வரி விதிப்பு வரும்போதே ஏற்கனவே விற்று கொண்டிருந்த விலையை விட 25% அதிகம். இந்தியாவோட முட்டைகள் தான் வேணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, காஸ்கோ மாதிரி இடங்கள்லாம் வாங்குறாங்கன்னு வச்சிங்களேன், அவெல்லாம் டன் கணக்கில் வாங்குவான். இப்போ இந்த அறிவிப்பு அடுத்த நிமிடம் நாமக்கல் முட்டையில் கிட்டத்தட்ட அந்த 4.5 லட்சம் முட்டைகளுக்கு உண்டான ஆர்டர் ஒரே நாளில் ஒரு வாரத்திலே கேன்சல் ஆயிடுச்சு. அந்த இழப்பு மட்டும் கிட்டத்தட்ட 20 கோடி. இப்போ இது 50% ஆச்சுன்னு வச்சிங்களேன். ரொம்ப எளிமையான பொருள் தானே முட்டை, அது எங்கே நேராக போய் கை வைக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்போ நாமக்கல் பகுதியில் இருக்கின்ற முட்டை உற்பத்தியாளர்கள் இருக்கான் பாருங்க, எவ்வளோ முட்டையை அவன் உற்பத்தி பண்ணும்போது ஒரு சங்க் ஒரு 5%, 10% மொத்தமாக கட் ஆகுது. அதை யார் அடுத்தது வாங்குவான் இருக்கு. அப்போ உள்ளூர் சந்தையில் அதனுடைய வீழ்ச்சி தெரியும். இந்த வீழ்ச்சி மட்டும் இல்லாமல் அடுத்த பொருள் ஒன்று சொல்கிறேன், நமக்கு சொந்தமாக இருக்கிற பொருள், பின்னல் ஆடை, துணிமணிகள் ஏற்றுமதி. இதில் எந்த ஊர் ரொம்ப பிரபலம்? திருப்பூர். இப்போ காட்டன், திருப்பூர் காட்டன் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் அதுக்கு மிகப்பெரிய மார்க்கெட் உண்டு, அந்த வியாபாரம் உண்டு. நமக்கு போட்டியாளர்கள் யார் காட்டனில் பார்த்தீங்கன்னா, ஈஜிப்து, எகிப்து, துருக்கி, மயான்மார், பர்மா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், இவங்க தான் காட்டனில்
பெரிய உற்பத்தியாளர்கள். இது இந்தியா வந்து மிகப்பெரிய இடமா இருந்த காலம் ஒன்று உண்டு. ஆனால் திருப்பூர் பின்னலாடை கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க, இந்த சங்கிகளுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு மணி அடித்ததில் வந்து அவங்களுக்கு பெரிய பங்கு உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வேலைக்கு ஆள் கிடைக்கல, கூலிக்கு ஆள் ரொம்ப கம்மியாக கிடைக்கலான்ட்டு இந்த வடநாட்டு இறக்குமதியை ஆரம்பித்து வைத்தவர்களே இந்த பகுதியில் இருந்தவங்க தான். ஆமாம், நம்ம அன்னபூர்ணா உரிமையாளருக்கு வந்து நிர்மலா சீதாராமன் கொடுத்த ஓப்பன் மரியாதை இருக்குல்ல, வெளிப்படையாக கொடுத்த மரியாதை இருக்குது பாருங்கள், அந்த மரியாதை கிடைச்சதுக்கு பின்னாடி தான் அவங்களுக்குலாம் கொஞ்சம் சுருக்குன்னு உரைச்சிது. இப்போ ரெண்டாவது வந்து பாதிக்க போகிறது வந்து மிகப்பெரிய அளவில் சரிவை கொண்டு வரப்போவது பின்னலாடை ஏற்றுமதிகள், கைத்தறி துணிமணி ஏற்றுமதிகள், மூன்றாவது ரசாயன பொருட்கள், நான்காவது தோல் உற்பத்தி பொருட்கள், ஐந்தாவது இறால் ஏற்றுமதி, ஆறாவது இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ்ன்னு சொல்கிறோம்ல, இந்த நவரத்தின கற்கள், நகை, ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அங்கே இந்தியன் பாப்புலேஷன் இருக்கான் பாருங்கள், அவங்கெல்லாம் அந்த கடையில் கொண்டு வந்து வாங்குகிற பழக்கம் உண்டு. இப்போ இதுக்கு பூரா அங்கே நீங்கள் டேக்ஸ் போட்டிங்கன்னா மொத்தமும் கட்டு. இப்போ நான் கொடுத்த லிஸ்ட் இருக்குது பாருங்கள், இது ஒரு 6-7 தான். இது இல்லாமல் இன்னும் நிறைய பொருட்களுக்கு வந்து அங்கே இது வந்து அதிகமாக கணிசமாக பாதிக்கப்படுறது. இப்போ இத்தனை துறைகளில் அவங்க கை வைக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். ஒன்று, இங்கேருந்து ஒரு டெலிகேஷன் இது வரைக்கும் போகலை. டெலிகேஷன்னா ஒரு குழு. நீங்கள் எதுக்கு குழு போட்டீங்க? பாகிஸ்தானுடன் நடந்த போரை நியாயப்படுத்துவதற்கு எதிர்கட்சியில் இருக்கிற சசி தரூரை போட்டு அனுப்புறீங்க, உலகம் பூரா போய் எடுத்து சொல்லு. ஆமாம், கனிமொழியை போட்டு அனுப்புறீங்க, சுப்ரியா சுலேவை போட்டு அனுப்புறீங்க. அதில் அவங்களாம் சண்டை போட்டுக்கிறாங்க, என் குடும்பத்திலேருந்து ஏன் ஆள் அனுப்பலன்ட்டு மம்தா பானர்ஜி மாதிரி ஆளுங்கெல்லாம் சண்டை போட்டு சேட்டன் சவுகானை தூக்கிட்டு அவங்க கசினை போட்டு அனுப்புகிறாங்க. அந்த குழுவில் அவங்க இருக்கணும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு எதிர்கட்சி தேவைப்படுது. அப்போல்லாம் ஒரே குழுவை அவங்கள பயன்படுத்துறீங்க. ஆனால் இதற்கு இது வரைக்கும் ஒரு குழுவும் போல. இந்த வரி விதிப்பை குறைப்பதற்கு உண்டான எந்த முயற்சிகளும் எடுக்கல ரைட்டு. நீ என்னன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்லலாம் இல்லை. அப்போ அதுக்கு என்ன சொல்லணும்? சுயசார்பு பொருளாதாரம், எங்கள் மக்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள், எங்களுடைய பொருட்களை நாங்களே உற்பத்தி செய்து கொள்கிறோம், அமெரிக்காவிலேருந்து எங்களுக்கு எந்த பொருளும் இறக்குமதி தேவையில்லை, டெஸ்லா காரை கூட நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு ஜாப்பனீஸ் இருக்குது, கொரியன் இருக்குது, சைனாவிலேருந்து இன்றைக்கி என்ன மாதிரி கார்லாம் வந்துக்கிட்டு இருக்குது, இந்தியாவிலே உற்பத்தி ஆகிற கார்கள் எப்படி இருக்குது, மகேந்திராலாம் வேர்ல்டுக்கே டஃப் கொடுத்துட்ருக்கு. தூத்துக்குடியில் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, வியட்நாம் கார் வந்திருக்கு. இத்தனை இடங்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் அமெரிக்காவை எந்த விதத்திலும் சார்ந்து நிற்கவில்லை. ஒரு பொருள் இருக்கா, சார்ந்து நிற்பது யார்? அமெரிக்காவை ரொம்ப ரொம்ப சார்ந்து நின்றுட்டு அவங்க வீட்டு பிள்ளைங்களாம் அங்கே படிக்க வச்சுக்கிட்டு அங்கே எல்லாம் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு க்ரீன் கார்டு வாங்கிட்டு சாயந்தரம் டிஷர்ட் போட்டுக்கிட்டு இங்கே யார் இருக்கா? இந்த சங்கி குழுக்கள் இருக்கான் பாருங்க. இந்த சங்கி குழுக்கள் தான் இதை பற்றி பேசாமல் மௌனம் சாதிப்பவர்கள். அமெரிக்கா போன்ற நாட்டை பொருளாதார ரீதியாக இந்தியா ஒரு தற்சார்பு நாடு, நான் எந்த விதத்திலும் உன்னிடம் கைகட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்வதற்கு மிகப்பெரிய முதுகெலும்பு உள்ள நாடு இந்தியா. அந்த முதுகெலும்பு உள்ள நாடு இந்தியா என்று நான் சொல்வதற்கு காரணம், நம்முடைய மென்பொருள் விஞ்ஞானிகள் அறிஞர்கள் இல்லை என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய ஆட்டம் காலி. இங்கிருந்து சென்று வேலை செய்பவர்களுடைய எளிமையான, அவனுக்கு கம்பேர் பண்ணும்போது இவன் கம்மி சம்பளத்துக்கு வேலை செய்கிறான், அதையுமே கை வைக்க பார்க்குறான். அப்போ இத்தனை லட்சம் பேரை கொண்டு போய் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக நின்று கொண்டிருக்கின்ற உங்களை பார்த்து ஒரு நாட்டினுடைய பிரதமரை வந்து ஒரு நிமிஷம் கூட மதிக்காம எப்படிங்க அது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீ இப்படி பண்ணா அப்படி பண்ணுவேன், அப்படி பண்ண இன்னும் 25% ஏற்றுவேன்னு சொல்றது ஒரு நாடு இன்னொரு நாடை நடத்துகின்ற விதம் அல்ல. ஒரு சினிமாவில் கதாநாயகர் இருக்கான்னு வச்சிங்களேன், கதாநாயகி எதுக்கும் ஒத்து வரலன்னு வச்சிங்க, ஷூட்டிங் ஆரம்பிச்ச பிறப்பட கூட தூக்குவான். இது சரியாக ஒத்து வர மாட்டேங்குது, கேரவானுக்கெல்லாம் வரமாட்டேங்குது, எடுன்னு சொல்லிட்டு அடுத்த கதாநாயகி போடுமா. அதுக்கும் ட்ரம்ப்னுடைய நடவடிக்கைக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் ஒரு நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் இன்னொரு நாட்டை நடத்துகின்ற போது 24 மணி நேரத்துக்கு ஒரு தீர்மானத்தை எப்படி மாற்றிக்கிட்டே இருக்க முடியும்? அப்பொழுது மோடியை விட்டுருங்க. நீங்கள் இந்திய மக்களை பிச்சைக்காரர்களாக பார்க்கிறீர்கள், இந்திய மக்களை மானம் கெட்டவர்களாக பார்க்கிறீர்கள், ஒவ்வொரு இந்தியனுடைய சுயமரியாதை தொட்டு பார்க்கிறீர்கள். இதனால் தான் மோடி பேசணும், இதைத்தான் மோடி எதிர்த்து பேச வேண்டும். அப்படி பேசினால்தான் அவர்களுக்கு இந்தியர்களிடத்தில் வந்து மரியாதை இருக்கும். இந்தியர்களிடம் மோடி தனது மரியாதையை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்கா போன்ற நாடுகள் நடத்துகின்ற விதத்திற்கு எதிராக இந்தியர்களை மேலோங்கி நிற்க வேண்டும். அதை விட்டு அவன் வரும்போது கோட்டு போட்டுக்கிறது, கட்டி பிடிக்கிறது, அதை பேசுறது, அவர் என்னுடைய நண்பர்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் பரஸ்பரம் டீ சாப்பிட்றது, ஒயின் கிளாஸ் சியர் கொடுக்கறதுலாம் இங்கே தேவையே கிடையாது.
ஒரு இந்தியன் ஒரு அமெரிக்கனை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு சுயமரியாதை இவன் நிற்க வேண்டும் என்று யார் பேசுகிறார்களோ அவர்கள்தான் நிரந்தரமான நிலையான ஒரு தலைவராக இருக்க முடியும். அந்த விதத்தில் மோடி அவர்கள் பேசாததை விட பேச வேண்டும் என்று நான் நினைப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த விதத்தில் நாம் தற்சார்பு நாடாக இருக்க முடியும், நீங்கள் எதை பற்றியும் கலங்க வேண்டாம், வேறு நாடுகளுக்கு இதை ஏற்றுமதிக்கு உண்டான சாதகமான சூழ்நிலையை இந்தியா உருவாக்கும் என்ற உறுதிமொழியை இதுவரைக்கும் நீங்க கொடுக்கல இல்லையா? கொடுக்கல. இப்ப நான் 2 பொருள் மட்டும்தான் சொன்னேன். நான் மீதிக்கெல்லாம் சொல்லிட்டே இருந்தேன் போகும். இப்ப தங்க விலை பாருங்க ஏறிட்டு இருக்கு, தங்க விலை மறுபடியும் ஏறுது, இது மறுபடியும் உச்சம் தொடும். அப்போ ஒரு ரோக் நேஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், அதாவது ஒரு பேட்டைத்தனமாக பேட்டை ரவுடியை போல உலக நாடுகளை மிரட்டி கொண்டிருக்கின்ற ஒரு நாடு இருக்குமானால், ஐரோப்பிய யூனியன் என்பது ஒன்றாக சேர்ந்தாலும் கூட அவங்களோட டிப்ளமசி வேற. ஆனால் கீழே நாடுகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நாம், வளர்ந்து வரும் நாடுகள், 3ஆம் உலக நாடுகள் என்று அறிவிக்கப்பட்ட ஏழ்மை நிலை இருக்கின்ற நம்மை ஓட ஓட விரட்டுறதுக்கு இவர் யார் அப்படின்ற கேள்வி ரொம்ப முக்கியமானது. இப்போ உங்ககிட்ட என்ன குறைச்சல்? ஒரு வருஷத்துக்கு ஐஐடியிலேருந்து மட்டும் 5000 பேர் 10,000 பேர் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். ஐஐடியிலேருந்து படிக்கிற ஒருத்தனுக்கு கூட இந்தியாவுக்கு வேலை செய்யணுன்ற மனப்பான்மையே கிடையாது. இதில் வேற மார்க் வரலன்னா தற்கொலை பண்ணிப்பான். அதில் அங்கே மேல் ஜாதி கீழ் ஜாதி ப்ராப்ளம். அட்மிஷன் கிடைச்சாலும் போனால் அவனை போட்டு டார்ச்சர் பண்ணி அவன் தற்கொலை பண்ணிக்கிறது. நீ எல்லாம் படிக்க வேண்டியான்னு படித்தவர் இங்கே கிழிக்கிறான், கோட்டு மாட்டிட்டு கிளம்பிடுறான். ஆகவே இன்றைக்கு நாம் இருக்கின்ற சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கைகளை இந்தியா எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சீனா எப்படி நிற்கிறதோ, ரஷ்யா எப்படி நிற்கிறதோ. நான் என்ன சொல்கிறேன், செலன்ஸ்கி பாருங்கள், இவ்வளோ பெரிய போர் நடந்ததுக்கு பின்னால் கூட, இவ்வளவு இழப்புகளுக்கு பின்னாலும் கூட, அவமானப்படுத்தப்பட்டதற்கு பின்னாலும் கூட நேராக சவுதி அரேபியாவுக்கு போகிறார். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு செலன்ஸ்கி கேட்குறாரு. ஆனால் கோவிட் வரும்போது மயிலுக்கு நான் அரிசி போடுவேன், மணிப்பூர் எவ்வளோ எரிஞ்சாலும் அது என்னுடைய மாநிலமாக இருந்தாலும் நான் போக மாட்டேன், பாராளுமன்றத்தில் நான் இதுக்கு பதிலே சொல்ல மாட்டேன் என்று தேவையில்லாத மௌனத்தை மோடி தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார் என்று சொன்னால் அவருடைய வீழ்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. இது அவரை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது, இந்தியாவுக்கு நல்லதல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி சீனா பாகிஸ்தானை விட இந்தியாவுக்கு வரி அதிகம். அவங்களுக்குலாம் 21% தான், நமக்கு முதல்ல 25, இப்போ ப்ளஸ் 25, 50ன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அஜித் தோவால் கூட ரஷ்யாவுக்கு போயிருக்கிறாரு. இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ அமெரிக்கா அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்துருச்சு, மாற்று நடவடிக்கை இவங்க என்ன எடுக்க போகிறாங்க, என்ன ஏது ஒரு குழு அமைக்கணும், எந்த ஒரு குழு அமைக்கல இது வரைக்கும். நாட்டு மக்களுக்கு அந்த பயம் இருக்கும்ல, ஏற்றுமதியாளர்களுக்கு, அந்த வியாபாரத்துக்கு. இப்போ உதாரணத்துக்கு முட்டை சொன்னீங்க, அப்போ மாற்று ஏற்பாடு என்ன? அமெரிக்கா அந்த முட்டையை வாங்கலைன்னா அந்த முட்டைக்கு மாற்று யார் வாங்குவாத? உற்பத்தி பண்ணிவிடுவான், அது என்ன பண்ணுவான், அதை அவன் எப்படி தொழில் நடத்துறது? அந்த மாதிரி பின்னலாடை சொன்னீங்க, நிறைய உதாரணம் சொன்னீங்க. இப்போ மாற்று ஏற்பாடு ஏதாவது ஒன்று மத்திய அரசு பண்ணி ஆகணும், அது வெளிப்படையாக தெரிவித்தாதான் தொழிலதிபர்களாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் ஒரு தைரியத்தோடு இருப்பாங்க. இப்போ அஜித் தோவாலும் ரஷ்யா போயிருக்கிறதா சொல்கிறாங்க. பார்ப்போம் பொறுத்திருந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க என்னன்னு. இப்போ இவர் சீனா போகிறாராம் பிரதமர் ஒரு மீட்டிங்காக, அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவங்களுக்கும் அதிகமாக வரி வச்சுருக்காங்கல்ல, ஆமாம், அங்கேயும் ஏதோ ஒரு ஆலோசனை பண்ணுவாங்க அப்படின்னு பொறுத்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து. வணக்கம், வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.